கொடுமை. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களுக்கு எத்தனாவது ரெனுவல்? 6வது தடவை. அநேகமா இதான் உங்க கடைசி ரெனுவல் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல பார்த்தாலே தெரியுது. அது உங்க பையனா? ஏன் அதுல என்ன சந்தேகம்? சந்தேகமே இல்ல, கன்ஃபார்ம். அவனை கூட்டு இருக்கீங்க? 10வது பாஸ் பண்ணிருக்கான்ல. அட்வான்ஸா பதிவு பண்ண கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. ஒரு முடிவுல தான் ஒரு தொடக்கம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் கண் கூட பாக்குறேன். ஹலோ, என் காது ஒன்னும் செவிடலை. இங்க சிக்னல் கிடைக்க மாட்டேங்கிறது. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. யாரு? விச்சு மாமாவா? மாமா, நான் வேற யாரோ நினைச்சுட்டேன். இல்ல, இங்க இந்த பாலபோன ஆபீஸ்ல சிக்னல் கிடைக்க மாட்டேங்கிறது. அமெரிக்கால இருந்து எப்ப வரேல்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வாட்டி எனக்கு ஒரு ஐபாட் வேணும். ஆப்பிள் லேட்டஸ்ட் மாடல். ஐயோ, கேட்க மறந்துட்டேன். அங்க ஆத்துல எல்லாரும் சௌக்கியம் தானே? அங்க எல்லாரும் சௌக்கியம் தான். இங்க தான் எல்லாரும் லோலோன்னு அலையறோம். ஹலோ, இங்க யோ, நீங்க லோலோன்னு அலையறது அது உங்க தலையெழுத்து. ஐயோ மாமா, உங்களே இல்லை. இங்க லூஸ் டாக், கிராஸ் டாக். நான் அப்புறம் பேசுறேனே, மறந்துடாதீங்க. ஆப்பிள், ஐபாட். ஹலோ ஹலோ, போதும் போதும். ஏய், என்ன என்ன என்னன்ற? உங்கள மாதிரி பொறுப்பே இல்லாத அதிகாரிங்கனாலே தான் எங்க தலையில் துணி இப்படி இருக்கு. முதல்ல இதை பதிவு பண்ணி கொடுங்க. இன்னையோட டேட் முடியுது. வேலை தெரு அலையும் போது இவ்வளவு வாயடிக்கிறியே. தப்பி தவறி உனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு அந்த கவர்மெண்ட் என்னோடதான் சொல்லி ஒத்த கால சிவராண்ட ஆட போல் இருக்கே. நீ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இங்க ரினியூ பண்ண வந்துட்டு இருக்க. நான் இங்க வருஷத்துல 365 நாளும் இங்கேயே குப்பை கொட்டிட்டு இருக்கேன். போய் கியூல போய் நில்லு. இன்னும் 1 hour ஆகும். எங்களை மாதிரி வேலை இல்லாதவங்க இங்க கியூ கட்டி நிக்கிறனாலதான் உன்ன மாதிரி ஆளுக்கு இங்க வேலை. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. டேய், நீ ரொம்ப திமிரா பேசுற. போய் லாஸ்ட்ல போய் நில்லு. ஓ, நெக்ஸ்ட். போட்டால இது பாரவடியா? அந்த எட்டி பீச்சம்னா எட்டியா பொறுத்தே விடுவாமா? இது யாரு? எம்ஜிஆர். இது யாரு? ரஜினி. இது யாரு? கமல். இந்த எம்எல்ஏக்கு மத்தியில அவன் போட்டா வச்சு வழங்குமா? போடாவடியா? சரோஜா! ஏம்பா, எங்கேயாவது தள்ளி விட்டா கரெக்டா இங்கதான் வரணுமா? பார்த்து வரக்கூடாது. பார்த்துதான் மாமா அந்த மாமியை பார்த்தோன்னா லேசா ஸ்லிப் ஆயிட்டேன். என்ன கண்ணா, நோக்கு அடிக்கடி ஒண்ணு படலையா? இவன் இடிச்ச இடியில நேக்குதான் பெருசா வீங்க கொடுத்து பயத்துல. குசலமா விசாரிக்கிற? ஆமா, தண்ணி லாரி மாதிரி வந்து இவன் மேல மோதினியே, எங்க அந்த வேற? உங்களுக்கும் மாமிக்கு சண்டை வரணும்னு ஸ்டுடியோக்காரன் என்ன தள்ளி விட்டா மாமா. அட பாவி, எதிரில வந்து ஏன் ஆத்துக்காரி தான் உனக்கு கிடைச்சாளா? அது போட்டோம், அங்க தள்ளி விட்டா நீ நேரம் இங்க தானே வரணும். அது எப்படி யூட்டர்ன் எடுத்து இவ மேல வந்து இடிச்ச? அது என்னமோ தெரியல மாமா, ஏதோ பவர் வந்து என்ன யூட்டர்ன் போட்டு இங்கேயே மோத வச்சிருச்சு. எனக்கு கையில ஸ்டீல் பவர் ரொம்ப ஜாஸ்தி. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே மாமா. ஓவர்சீஸ் யூனிவர்சிட்டில ஒரு வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கான். ஏண்டி சபை நாகரிகம் தெரியாம இப்படி அடிக்கடி சடுகுடு விளையாடுற? சரி, இவ்வளவு விடு. ஆமா, உனக்கு அந்த ஸ்டுடியோக்காரனுக்கு என்ன அப்படி ஒரு தகராறு? போட்டோ மாட்ட மாட்ட சொல்லிட்டேன் மாமா. ஓ போட்டோவை எப்படா மாட்டுவா? சரி, டென்ஷன் ஆகாத. ஏண்டி சும்மா நின்னுட்டு இருக்கே, எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க.